ஹிஸ்புல்லா பேரழிவுகள் ஏற்படும் வகையில தாக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். அதிகப்படியான ஹெலிகாப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலை நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ உள்ள ஊடுருவி லெபனானோட தெற்கு பகுதியில பிடிச்சுக்கலாம்னு யோசிக்கிறாங்க இல்லையா? அந்த பகுதிகள்லாம் பிகைன்ல வந்து அடிக்கிறாங்க ஹிஸ்புல்லா அப்படிங்கிற செய்திகள். அதிகப்படியான சேதங்கள் ஏற்படுது. காயமடைஞ்ச வீரர்கள்லாம் ஹெலிகாப்டர் வச்சு வந்து பார்த்தா ஏர்லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம சொல்லியிருப்போம். அதாவது ஹிஸ்புல்லா வந்து தோக்கல, அவங்க சண்டையே பிடிக்கல, லிட்ரலா பின்வாங்குறாங்க, பதுங்குறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த டைம்ல நம்ம சொல்லியிருப்போம். அது உங்களுக்கு விளையாட்டா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு விஷயம் புரியுது. லெபனான ஒபிலிரியேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதாவது ஹிஸ்புல்லாவை முடிச்சுட்டோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா? முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான அடி ஒன்னொன்னு இடி மாதிரி இறக்கிட்டு இருக்கிறாங்க ஹிஸ்புல்லா. 100 டேங்குகள் கிட்ட இஸ்ரேல் இழந்திருக்கலாம். அதாவது லெபனானுக்குள்ள இஸ்ரேலோட வீரர்கள் டேங்க் எடுத்து வந்து அடிக்கிறாங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா தரப்பு இருந்து வீடியோ பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிகப்படியான தாக்குதல், அதுவும் கடந்த 24 மணி நேரத்துல 21 டேங்க தாக்குதல் பண்ணக்கூடிய வீடியோ பதிவுகள், செய்திகள் ஹிஸ்புல்லா கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் அதிகப்படியான தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மார்ச் 2ல இருந்து நீங்க கணக்கெடுத்தீங்க அப்படின்னா மொத்தம் 73 டேங்குகள் கிட்ட வந்து பண்ண அடிச்சுக்கிறாங்க. டேங்குகள், போஸ்ட், ட்ரோன்களை யூஸ் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. ஆன்டி டேங்க் மிசைல் சிஸ்டம் யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பல்வேறு மிசைல்களை யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. இந்த டேங்கை மட்டும் தான் அடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. க்ளோஸ் காம்பேட் ரேஞ்ச்ல அதிகப்படியான தாக்குதல் நடக்குது. அதுலயும் அதிகப்படியான சேதங்கள் இஸ்ரேலோட வீரர்களுக்கு நடக்குது அப்படிங்கிற செய்திகளும் நம்மளால பார்க்க முடியுது. இஸ்ரேலோட மீடியாக்கள் தரப்புலேயே சொல்லக்கூடிய செய்திகள் தான். காயங்கள் ஏற்பட்டிருக்கு, வீரர்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். அதுவும் குறிப்பா மிக முக்கியமான நபர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா காயமடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல இஸ்ரேலோட மிக முக்கியமான சேட்டலைட் சிட்டி, இந்த கம்யூனிகேஷன் சிட்டி அப்படிங்கிற சொல்லக்கூடிய சைபர் அப்புறம் கம்யூனிகேஷன் டிஃபென்ஸ் டிவிஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையிலும் அடிச்சுக்கிறாங்க. ஸோ 60 கிலோமீட்டர் டீப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லானால ரிட்டாலியேட் பண்ண முடியுது. ஒரு சைடு ஈரான் ஹெவியா அட்டாக் பண்றாங்க, இன்னொரு சைடு ஹிஸ்புல்லா இஸ்ரேல ஹெவியா அட்டாக் பண்ணாங்க. ஈரான் இஸ்ரேல் அட்டாக் பண்ணா, ஹிஸ்புல்லா இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. ஹெவியா சொபஸ்டிகேட்டடான மிசைல், அதுவும் எம்ஐஆர்வி டெக்னாலஜி, கிளஸ்டர் குண்டுகள், பல்வேறு மிசைல்கள், புது புது தாக்குதல்கள் வந்து பாத்தீங்கன்னா தாக்குறதுனால இஸ்ரேல் நல்லா குறைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் 87 ஆபரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல பண்றாங்க ஹிஸ்புல்லா அப்படிங்கிற செய்திகள் வருது. அதாவது ட்ரோன் அடிக்க, ட்ரோன்ஸை தாக்குறது, மிக முக்கியமான பகுதிகளை தாக்குறது, டேங்குகள் அடிக்கிறது அப்படிங்கிறது போல ஆபரேஷன்ஸ். மொத்தம் 87 ஆபரேஷன், ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸை ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா பண்றாங்க. இஸ்ரேல் வந்து பண்ண சில பகுதிகளுக்குள்ள ஊடுருவி இருக்காங்க. அது ஹிஸ்புல்லா அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்க சண்டை நடக்கல. உள்ள வர விட்டு வேணுங்கிற பகுதிகளில் ரொம்ப சேஃபா பகுதிகளில் நின்றுட்டு பின்புறத்துலயும் முன்னாடி வந்து பண்ண அடிக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் இப்ப கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. அதிகப்படியான சேதம். இதனால இஸ்ரேல் லெபனான் பார்டர்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலோட பகுதிகள், கிரியட் சுமஹா பகுதிகள்லாம் அலர்றாங்க அப்படிங்கிற செய்திகள் நம்ம பார்க்கணும். மேயரே கதறாரு, கண்ணீர் விட்டு கதறாரு அப்படிங்கலாம் பார்த்தோம். எந்த அளவுக்கு மக்கள் இப்ப பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. போகக்கூடிய சூழ்நிலை பார்க்கும்போது இஸ்ரேலோட வடக்கு பகுதியிலிருந்து இஸ்ரேலோட மக்களை இவாக்குவேட் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்குல அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் சினாரியோ உருவாயிட்டு இருக்கு. இங்கேயும் ஹிஸ்புல்லா டாமினேட் பண்ணிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இக்கட்டான சமயத்துல யமன் ஹவுதிஸ் போருக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. ஸோ மிசைல்ஸை இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. அதை அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. நாங்க டைரக்டா இன்வால்வ் ஆயிட்டோம். எங்களோட பெலிஸ்டிக் மிசைல் ஸ்ட்ரைக் வந்து பண்ண இஸ்ரேலோட மிலிட்டரி டார்கெட்ஸ் மேல அடிச்சிருக்கு அப்படிங்கிறது போல அவங்களும் கிளைம் பண்றாங்க. ஸோ இப்போ மும்முனை தாக்குதலுக்கு இஸ்ரேல் உட்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் யமன் ஹவுதிஸோட மிசைல்ஸ் தான் தடுத்துட்டாங்கப்பா, இப்பவும் தடுத்தரலாம் அப்படிங்கிற செய்திகள் இருக்குன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தர், இந்த ஏரியா ஜோர்டன் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேடார்ஸ் இருந்தது. இங்க இருந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு டைம் இருந்துச்சு. இப்ப இந்த இஸ்ரேலோட மேயர் சொன்ன மாதிரிதான் 10 நிமிஷம் கூட 10 செகண்ட் தான் டைம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது போலதான் அந்த டைம் வந்து பண்ண கம்மியாயிடுச்சு. ரியாக்ஷன் டைம், ப்ரிடிக்ஷன் டைம், சேஃப் ஆகிறதுக்கான டைம் எல்லாமே இஸ்ரேலுக்கு கம்மியாயிடுச்சு. அதுக்கான காரணம் ஈரான் ரேடார்ஸும் முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் மும்முனை தாக்குதல் நடக்குது அப்படின்னா ட்ரோன்கள், மிசைல்கள் மாறி மாறி இதுக்கப்புறம் மும்மாறி பொழியிறாங்க அப்படின்னா, மாதம் பொழியிற மாதிரி, மழை பொழியிற மாதிரி பொழியிறாங்க அப்படின்னா இஸ்ரேல்னால தடுக்க முடியுமா?
கண்டிப்பா முடியாது. மிக பெரும் சேதங்கள் இதுக்கப்புறம் தான் இருக்கு. இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இஸ்ரேலே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களே கொஞ்சம் நடுக்கத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இஸ்ரேல்ல இப்ப மீடியாக்கள்லாம் பேசுறாங்க இல்லையா? அப்ப பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா, அழுகைகள்லாம் சிலருக்குலாம் வருது. அதுவும் குறிப்பா இஸ்ரேலோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அந்த நெஃப்தாலி பென்னட் அவர்களா இருக்கட்டும், பல நபர்கள் மீடியால பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா, பேசிட்டு இருக்க வீரா விதேசமா பேசுறாங்க. ஆனா பேச கண்ணுல மட்டும் தண்ணி வருது. அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா, காசால எந்த மாரி சூழ்நிலை இருந்தோ, அதே போல ஒரு சூழ்நிலைக்கு இஸ்ரேலும் தள்ளப்படும். பில்டிங்குகள் எல்லாம் தரமட்டமாக்கப்படும். மிக முக்கியமான பகுதிகள் எல்லாம் சர்வநாசமாகும் அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிரச்சனை சுமூகமா முடிக்கலன்னா பேரழிவுகள் நடக்கும். ஈரானுக்கும் நடக்கும், யமன் ஹூதிஸ்க்கும் நடக்கும், லெபனானுக்கும் நடக்கும். பட் அது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கத்தான் போகுது. இந்த டைம்ல போர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்துல அது எல்லாமே மாறிடும் வியூகம். இதே தோக்குறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா அது வேற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இஸ்ரேலுக்கு இது மிக பெரும் இழப்புகளா இருக்கும். அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறது பார்க்கணும். அதுவும் குறிப்பா இந்த நெஃப்தாலி பென்னட் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, அதாவது இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றோம்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது கூட இல்ல. காசால ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே ஜெயிச்சோமா நம்ம? காசால ஜெயிக்கல. லெபனான்லயும் ஜெயிச்சதா சொன்னாங்க. லெபனான்லயும் ஜெயிக்க கிடையாது. அதே 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 போலதான் நான் ஈரான் கிட்டயும் ஜெயிக்கிற மாதிரி பார்க்கல. அப்படிங்கிறது போல யாரு இஸ்ரேலோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. ஏன்னா காசாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் ஏந்தக்கூடிய ஹமாஸ் வீரர்கள் இருக்காங்க. ஹிஸ்புல்லா அடி பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்தது ஈரான் தோக்குற மாதிரி இல்ல. அவங்க ஹெவியா ரிட்டாலியேட் பண்ணிட்டு ஸ்ட்ராங் பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய டைம்ல எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்ரேலுக்குள்ள வரும். நியாயமா இஸ்ரேலோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் கேட்கிறாரு. மீடியாக்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுல நிறைய விஷயங்கள் பேசினாரு. இதுல இருக்கக்கூடிய சாராம்சம் இதுதான். நம்ம ஜெயிக்கல, காசாலையும் ஜெயிக்கல, லெபனான்லயும் ஜெயிக்கல, இஸ்ரேலையும் ஜெயிக்க போறது இல்ல, ஈரான்லயும் ஜெயிக்க போறது இல்ல அப்படிங்கறதோட பாத்தீங்கன்னா இவர் தரப்பு வந்து ரியாலிட்டியா புரிஞ்சிருக்காரு. இப்போ இவர்கிட்ட இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன, ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின், நியூக்ளியர் ப்ரோக்ராம் பர்மனண்டா டிஸ்மேண்டில் பண்ணணும். அப்புறம் அந்த மிசைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸை ரெடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பிரச்சனையை காம் டவுன் பண்ணும் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு பேசியிருக்காரு. ஆக்சுவலி டிரான்ஸ்லேஷன் தான், நான் ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் அவங்களோட கோரிக்கைகள்ல பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காங்களா அப்படின்னு கேள்விகள் வருது. அதுக்கான காரணம் மும்முனை தாக்குதல்கள். அவங்களுக்கு ரிட்டாலியேஷன் கெப்பாசிட்டி இப்போ இஸ்ரேலுக்கு போயிட்டு இருக்கு, அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல முழு வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு பதிலா ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் பெனிஃபிட் அடையிற மாதிரி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுல இஸ்ரேலுக்கு இழப்புகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். நடக்குதா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல அமெரிக்கா ஃபைனல் ப்ளோ கொடுத்து பாத்திரலாம் அப்படிங்கிறத செய்வாங்களாம். என்ன நடக்கும் போன்றது சில நாட்கள்ல தெரிஞ்சிடும் இல்லையா? சோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல. அடுத்த பேர் சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.